ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ நேற்று எல்லாருமே குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 டஃப்பாக இருந்தது இல்லையா? ஸோ தமிழ் கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இத்தனை நாள் கத்திட்டு இருந்ததோ அதுக்காக தான். ஸோ தமிழ் கொஸ்டின் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 2A ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர் தானே தவிர குரூப் 4 எக்ஸாம் நம்ம அந்த மாதிரி எழுதாம இந்த எக்ஸாம் எழுதி இருந்தோம் அப்படின்னா இது ரொம்பவே டஃபா தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ணி நம்ம சொல்றதால இது கொஞ்சம் ஈஸி. அதாவது குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகேவா? ஆனா இது கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் தான். ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஒரு மாடரேட்டான கொஸ்டின் தான். லாஸ்ட் குரூப் 4ல இருந்து இந்த இதை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது இல்லையா? சோ ஆனா டஃபா கொண்டு போய் எங்க வச்சிட்டாங்க அப்படின்னா மேக்ஸ்ல வச்சிட்டாங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கூற்று நிறைய படிச்சு நீங்க வந்து எழுதுற மாதிரி இருந்தது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணா மட்டுமே தான் உங்களுக்கு ஆன்சர் வர்ற மாதிரி நிறைய எல்லா கொஸ்டினும் இருந்தது. ஓகேங்களா? சோ பார்த்த உடனே அட்டன் பண்ற மாதிரி கொஸ்டினே கிடையாது. ஒரே ஒரு கொஸ்டினை தவிர மீதி எதுவுமே பார்த்த உடனே அட்டன் பண்ற மாதிரி கிடையாது. அந்த ஒரு கொஸ்டினும் நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ற மாதிரியே தான். ஓகேங்களா? சோ எந்த ஒரு சம் எடுத்தாலுமே ஒர்க் அவுட் பண்ணா மட்டுமே தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸ் வந்து இருந்தது. சோ டைமிங் உங்களுக்கு பத்தி இருக்காது. சோ தமிழ் கொஸ்டின், ஜிஎஸ் கொஸ்டின், மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்றது இந்த மாதிரி சுத்தமாவே உங்களுக்கு வந்து டைம் பத்தி இருக்காது. ஓகேங்களா? சோ கொஸ்டின் ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்தாலுமே நீங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம நீங்க வந்து அந்த இடத்துல தவிச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு. சோ அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? சோ குரூப் 4க்கு இன்னும் நாட்கள் அதிகமா இருக்கு, நிறைய மாதங்கள் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இப்ப இருந்தே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆக பாருங்க. ஓகேவா? சோ ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க போடணும் அப்படிங்கறதால அது வந்து நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஸ்பீடு வரும். ஓகேவா? அப்பதான் நீங்க வந்து 4 ஸ்டெப் வருது 2 ஸ்டெப்பாவோ, 6 ஸ்டெப் வருது 2 ஸ்டெப்பாவோ, 3 ஸ்டெப்பாவோ இந்த மாதிரி கம்மி பண்ணி நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து எல்லா ஸ்டெப்பையும் நீங்க எக்ஸாம் அந்த பேப்பர்ல உட்காந்து எழுதிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். சோ குடுக்குற அந்த ரஃப் ஷீட்டே பத்தாத மாதிரி போயிடும். ஓகேவா? அதனால இந்த ஃபுல்லாவே ஓகேவா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 மாடல் நீங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். ஓகேவா? சோ குரூப் 4 ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் நீங்க வந்து குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸுக்கு 15 டாபிக் படிச்சா போதும். சோ அந்த 15 டாபிக் என்னென்ன எப்படி படிக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி நேத்து கேட்ட குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து மேக்ஸ் எங்க இருந்தெல்லாம் இருந்தது. ஓகேவா? சோ மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்கறது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து படிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் சம் நடத்துங்க, ஸ்கூல் புக் சம் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எப்பயுமே கேட்பீங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல உங்களுக்கு அவ்வளவு கேள்விகள் கேட்க கிடையாது. ஓகேவா? சோ எண்ணி பாக்குற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்கை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம். ஓகேவா? சோ அந்த கான்செப்ட்ல என்ன வரும், இந்த டாபிக் வருதுன்னா அந்த கான்செப்ட்ல என்னென்ன மாதிரி மாடல்ஸ் இருக்கு அந்த மாதிரி கவர் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டுமே தான் உங்களால வந்து மேக்ஸுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ வந்த கொஸ்டின் எப்படி வந்தது அப்படின்னா உங்களால வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 23 எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ 23 வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா 25 எடுத்திருந்திருக்கலாம். ஓகேவா? சோ ஆனா மேக்ஸிமம் பேட்ச் ஃபாலோ பண்ண எல்லாமே 20க்கு மேல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம PYQ சீரிஸ் போட்டிருந்தோம் இல்லையா? சோ மேக்ஸுக்கு ஆகட்டும் ரீசனிங் ஆகட்டும் 500 சம் வந்து சீரிஸ் வந்து போட்டிருந்தோம். சோ அந்த 1000 சம்ம நீங்க பார்த்திருந்தா கூட நீங்க வந்து 15 பிளஸ் எடுத்திருந்திருக்கலாம். ஓகேவா? சோ அதாவது மேக்ஸிமம் ஒரு 18 வரைக்கும் அதுல இருந்து நீங்க எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ எல்லாரும் மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. மேக்ஸுக்கான ஆன்சர் கீ பிளஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் நேத்தே போட்டுட்டேன். ஓகேவா? சோ அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். சோ பார்க்காதவங்க அதை பாருங்க. நீங்க மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ அந்த 15 டாபிக் என்னென்ன பாருங்க. இதுதான் அந்த 15 டாபிக். பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? பாருங்க பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், LCM அண்ட் HCF. உங்களுக்கு தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்ல பார்த்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பெர்சன்டேஜ் சதவீதம் டாபிக், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் மற்றும் நஷ்டம், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி, LCM அண்ட் HCF மீபோவா மீசிமா, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ஏஜ் ப்ராப்ளம்ஸ் வயது கணக்குகள், டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலை, ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சராசரி அண்ட் புள்ளியியல்,
நிகழ்தகவு எப்பயுமே டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு கொடுப்பேன். ஸோ இந்த டைம் அந்த டைஸையும் நான் லாஜிக்கல் ரீசனிங்லேயே சேர்த்துட்டேன். அதனால வந்து வெறும் ப்ராபபிலிட்டி மட்டும் கொடுத்துருக்கேன். நிகழ்தகவு. லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா தர்க்க அறிவு அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக. ஏபிஜிபியில் உங்களுக்கு எண்ணியல்ல தான் ஏபிஜிபி வரும். ஸோ அதில் கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் இதெல்லாம் வந்துடும். மென்சுரேஷன்ல 2D 3D, அதாவது அளவியல்ல 2Dயும் 3Dயும் இருக்கு. மொத்தமா 15 டாபிக். ஓகேவா? ஸோ 15 டாபிக்கையும் ஃபுல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 15 டாபிக் தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த 15 டாபிக்கை நீங்க கவர் பண்ணா போதும். இதுல இருக்கக்கூடிய மாடல்ஸ் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா போதும். இந்த 15 டாபிக்கை உங்களுக்கு கவர் பண்றதுக்கு மினிமம் ஒரு 4 months ஆகும். ஓகேவா? ஸோ 4 months நீங்க வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்ல எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸ்னா கொஞ்சம் சிரமம், நான் கொஞ்சம் பொறுமையா தான் கத்துக்குவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 to 6 months ஆகலாம். ஓகேவா? இன்னும் டைம் கேப் இருக்கு அப்படிங்கறதால நான் சொல்றேன். ஸோ அதனால இப்ப இருந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 15 டாபிக் நீங்க வந்து 6 மாசத்துல, ஓகேங்களா? ஸோ 4 to 6 மாசம் உங்களோட அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த 15 டாபிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்ப எக்ஸாம்ல எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கறத நான் நேத்தே சொல்லிட்டேன். இருந்தாலுமே மறுபடியும் நான் சொல்றேன். சொல்லும் போது நான் லாஸ்ட் குரூப் 4 எழுதுனீங்க இல்லையா? ஸோ அதுலயும் எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொன்ன அந்த 15 டாபிக் தான். ஓகேவா? ஸோ அந்த 15 டாபிக்ல பாத்தீங்கன்னா நேத்து நடந்த 2A ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த இதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் வந்தது அப்படின்னா பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு கேள்வி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு கேள்வி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 1, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருந்து 3, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 1, டைம் அண்ட் ஒர்க்ல 2, லாஜிக்கல் ரீசனிங்ல 10, சிம்பிளிஃபிகேஷன்ல 3, மென்சுரேஷன் 2Dல 2, 3Dல 1. ஓகேவா? மொத்தமா 25 கேள்விகள். அதுக்கப்புறம் இதுவே லாஸ்ட் குரூப் 4ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பெர்சன்டேஜ்ல 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 1, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 1, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல 3, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 5, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல 1, ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 1, ப்ராபபிலிட்டியில 1, லாஜிக்கல் ரீசனிங்ல 8, சிம்பிளிஃபிகேஷன்ல 1, அதுக்கப்புறம் மென்சுரேஷன் 2Dல 1, 3Dல கிடையாது. ஓகேவா? சோ மொத்தமா இத்தனை கேள்விகள் 25 வந்திருக்கா? சோ இது நான் சொன்ன அதே 15 டாபிக் தான். எக்ஸ்ட்ராவா வேற எந்த டாபிக்கும் உங்களுக்கு வராது. ஆனா ஒரு சில டாபிக் இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆயிருந்திருக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரல, ஏஜ் ப்ராப்ளம் வரல, ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வரல, ப்ராபபிலிட்டி வரல, ஏபிஜிபி உங்களுக்கு 2A வரல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 4ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏபிஜிபி 3Dல இருந்து வரல. ஓகேவா? சோ உங்களுக்கு அந்த மாறுதல்கள் இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல இருந்து கேட்கலன்னா அடுத்த டைம் கேட்கும்போது அதுல இருந்து கேட்டுட்டு வேற ஏதாவது டாபிக் இப்ப கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இதுல ஸ்கிப் பண்ணிட்டு வேற டாபிக் கேட்பாங்க. இல்லைன்னா இதுல 5 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இதுல 2 கேள்வி கேட்டு இன்னொரு டாபிக்ல இருந்து உங்களுக்கு 2 கேள்வி 3 கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அதனால இந்த 15 டாபிக் தவிர அவுட் ஆஃப்ல வேற எதுவுமே போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 15 டாபிக் தான். இந்த 15 டாபிக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து 25க்கு 25 ஃபுல் மார்க் நீங்க வந்து மேக்ஸ்ல கம்பல்சரியா எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து மேக்ஸே தெரியாது, எனக்கு மேக்ஸே வராதுன்னு சொல்றவங்களா இருந்தாலுமே 25க்கு 25 நீங்க கம்பல்சரியா எடுக்கலாம். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா இப்ப இருந்து, ஓகேவா? சோ அக்டோபர் மந்த்ல இருந்து, அக்டோபர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 4 மாசம் இல்ல 5 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து ரிப்பீட்டடா வந்து சம்ஸ் போட்டு பாக்குறது, அடுத்தடுத்து டெஸ்ட் போட்டு பாக்குறது, இந்த மாதிரி ரிப்பீட்டடா நீங்க வந்து டெஸ்ட் எழுதி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்பல்சரியா ஃபுல் மார்க் மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேக்ஸ்ல கொஸ்டின் வந்திருந்தது இல்லையா? சோ அந்த மேக்ஸ் கொஸ்டின் எங்களோட லைவ் டெஸ்ட். ஓகேவா? சோ இப்போ வந்து நான் லைவ் டெஸ்ட் வந்து 2 லைவ் டெஸ்ட் வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி கொடுத்திருந்தேன். 100 கேள்விகள் தமிழ்லையும், மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கேள்விகளும் கேட்டிருந்தேன். சோ அதுல இருந்து எந்தெந்த கேள்விகள்லாம் அப்படியே கேட்டிருந்தாங்க, மாடல் அந்த மாடல்ல வேற மாதிரி எப்படி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல, அதாவது நாங்க வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா? 2A ப்ரிலிம்ஸ்க்கு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். சோ அந்த டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா? வீக் டெஸ்ட் இருக்கும். ஸ்கெடியூல் 1ல இருந்து 8 வரைக்கும் டெஸ்ட் வச்சிருந்தோம். சோ அதுல அந்த கேள்விகள், ஓகேவா? சோ அதாவது இந்த இப்போ எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள், நாங்க வச்ச கேள்விகள் சேம் ஒரே மாதிரி இருக்கிறது, பிளஸ் அந்த மாடல், அதாவது கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கும், நம்பர் மட்டும் வேற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி கேள்விகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா PYQ. சோ அது வந்து மேக்ஸ் ஆகட்டும் இல்ல ரீசனிங் ஆகட்டும் 500 1000 சம்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த PYQல இருந்து கேள்விகள், இதே சம் இல்லைன்னா இந்த மாடல் சம் என்னென்ன சம் இருந்தது நான் சொன்னேன் இல்லையா? PYQ ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க 18 எடுத்துருக்கலாம். அது போக டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க 23
எடுத்திருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? சோ அது எப்படி அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இப்ப நான் காட்ட போறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இதே சேம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் 2. ஓகேவா? சோ செப்டம்பர் 26 அன்னைக்கு ஒரு லைவ் டெஸ்ட் வந்து மார்னிங் 11 o'clock கண்டக்ட் பண்ணியிருந்தோம். சோ அந்த இதுல சேம் கொஸ்டின் வந்து நான் வச்சிருந்தேன். சோ இந்த கொஸ்டின் நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணாம என்ன பண்ணிருக்கலாம், ஆன்சரை டிக் அடிச்சிருந்திருக்கலாம். சோ இதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுது அப்படின்னா கூட அந்த 2 நிமிஷம் உங்களுக்கு ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? சோ அப்ப எப்பயுமே டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா கம்பல்சரியா எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ். ஓகேவா? சோ பிவைக்யூ சீரிஸ்ல 71th கிளாஸ். ஓகேவா? மொத்தமா உங்களுக்கு வந்து 100 கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸ்லயும் 5 கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து நான் நடத்தி இருப்பேன். சோ அதுல 71வது கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 355 சேம் கொஸ்டின் தான். ஓகேவா? சோ இது ஆல்ரெடி பிவைக்யூல கேட்ட கொஸ்டின் தான் இப்பயும் கேட்டிருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா என்னது, நீங்க வந்து இதையும் பார்த்து நீங்க அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்க தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா 7/25 அப்படிங்கறத அட்டென்ட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 2D சம். ஓகேவா? சோ 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளோட குறைந்தபட்ச எண்ணிக்கை. இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 1 டெஸ்ட் நம்பிக்கை பேட்ச்ல ஸ்கெடியூல் 1 டெஸ்ட்ல 43வது கேள்வியா சேம் கொஸ்டின். ஓகேவா? நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும் சேம் கொஸ்டின் தான் வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இதை நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் 814 அப்படிங்கிறது நீங்க பார்த்தோன்னே ஈஸியா டிக் அடிச்சிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்றத கம்மி பண்றது. ஸோ அந்த டைம்ல ஓகேவா, இப்போ நான் 4 மாசம் 6 மாசம் படிங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நீங்க கரெக்டா எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டா டெஸ்ட் அட்டன் பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம், பார்த்த உடனே ஆன்சர் டிக் அடிச்சிடலாம். அப்ப இதுக்கான அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படிங்கிற அந்த டைமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா 2 நம்பரோட விகிதம் கொடுத்திருப்பாங்க, HCF கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ அதே ஸ்கெடியூல் 1 டெஸ்ட்ல 12வது கேள்வியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாடல்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க 14வது கொஸ்டினும் உங்களுக்கு அதே மாடல்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிஒய்க்யூல கிளாஸ் 58ல 290வது கொஸ்டினும் உங்களுக்கு அதே மாடல்ல இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே ப்ரூஃப் தான். சோ பாருங்க சேம் நம்பர்ஸோட விகிதம் HCF கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க 3 நம்பர் விகிதம் கொடுத்துருக்காங்க, அங்க 2 நம்பர் விகிதமா இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூல கிளாஸ் 49ம் உங்களுக்கு அதே மாதிரி தான். ஓகேவா? சோ அதே மாதிரி இருக்கக்கூடியதா. சோ 54ம் பாத்தீங்க அப்படின்னா 266ம் அதே மாதிரி இருக்கதா. சோ ரிப்பீட்டடா நிறைய மாடல்ஸ் அதே சம் அதே மாடல் நம்பர் மட்டும் வேற மாதிரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? சோ அடுத்து இது பாருங்க. சோ இது வந்து இது பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக் சீரீஸ்ல வரும். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி சின்னதாவே கொடுத்துட்டாங்க. ஆனா எக்ஸாம்ல நான் வச்சது எல்லாமே பெருசாதான் வச்சிருப்பேன். ஓகேவா? சோ இது வந்து பாருங்க இந்த கொஸ்டின் லைவ் டெஸ்ட் 2 அந்த 26ஆம் தேதி டெஸ்ட் வச்சிருந்தோம் இல்லையா? சோ அந்த டெஸ்ட்ல 120வது கேள்வியா நான் இதே மாதிரி தான் கொடுத்திருப்பேன். இது வந்து மாடல் சம் தான். ஓகேவா? சோ சேம் கொஸ்டின் நாங்க கொடுக்கல. சோ மாடல் சம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பிவைக்யூ அதாவது ரீசனிங் பிவைக்யூ இதெல்லாமே இது ரீசனிங் கொஸ்டின். ஓகேவா? சோ ரீசனிங் பிவைக்யூல கிளாஸ் 30ல 148வது கேள்வியும் அதே மாதிரி வரக்கூடிய ஒரு மாடல் சம். ஓகேவா? சோ இதெல்லாமே மாடல் சம் சேம் சம் எல்லாமே கலந்துதான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ கிளாஸ்ல ஆகட்டும் இல்ல டெஸ்ட்ல ஆகட்டும் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து அடுத்த நம்பரோ ஆட் நம்பரோ அது கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் கிடையாது இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க வந்து அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி இருந்திருப்பேன். சோ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் சேம் அதே 26ஆம் தேதி அந்த 26ஆம் தேதி டெஸ்ட் வச்சோம் இல்லையா? சோ அதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாடல்ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 1 1.5 2.5 அந்த மாதிரி ஆட் பண்றோம் அந்த மாதிரி பெருக்கிற மாதிரி வரும். ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு 1.5 2.5 3.5 அந்த மாதிரி பெருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரீசனிங் பிவைக்யூல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ்
கிளாஸ் 23ல 111வது சம்மும் அதே சம் தான். ஆக்சுவலா இந்த மாதிரி சம் நிறைய இருக்கு, நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரல. ஸோ ஒரு சம் சாம்பிளுக்கு காட்டினா போதும் அப்படிங்கிறதால எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வரல. ஸோ 23ல 111வது கேள்வி இந்த மாதிரி தான். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வருமா, ஒரே பேட்டர்ன் தான் வருமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதை வச்சு நீங்க அடுத்த நம்பர் அப்படிங்கறத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுவே வந்து ஆட் நம்பர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன் எந்த இடத்துல கட் ஆகுதோ, எந்த இடத்துல தப்பா இருக்கோ அந்த நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் தவறான எண். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது பாருங்க, இதுவும் ஒரு 2D சம். ஓகேங்களா? சோ சதுர இது பாத்தீங்க அப்படின்னா எந்த இருக்குன்னா செவ்வக பாதை பார்த்திருப்போம் இல்லையா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சதுர பாதை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ நார்மலா செவ்வக பாதை வச்சு நம்ம எல்லா சம்மும் போட்டிருப்போம். பாருங்க, ஸ்கெடியூல் 8 டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 42வது சம்மா கொடுத்துருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி அதே சம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்த சம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் சம். டைம் அண்ட் ஒர்க்லயும் ஸ்கெடியூல் டெஸ்ட் 2ல உங்களுக்கு அதே மாதிரி 47வது கேள்வி கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ 2 பேர் கொடுத்துருந்துருப்போம். பட் எக்ஸாம்ல 3 பேர் கொடுத்து கேட்டிருந்தாங்க. பட் மாடல் ஒன்னே தான். ஓகேவா? சோ 3 பேர் அப்படின்னாலும் ஒருத்தவங்க தான் வெளியே போறாங்க, மீதி 2 பேர் அப்படியே இருக்காங்க. இங்கன்னா ஒருத்தவங்க வேலை செய்வாங்க, இன்னொருத்தவங்க போயிருவாங்க. ஓகேவா? அதுதான் அதே மாடல் தான். அடுத்து மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸ்ல கிளாஸ் 12ல 57வது கேள்வியும் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு மாடல்ஸ். ஓகேவா? சோ இதுலயும் 2 பேர் இருப்பாங்க. சோ 2 பேர் கொடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து எத்தனை நாள்ல வெளியே போறாங்க, இன்னொருத்தவங்க முழுசா செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ அதுதான். அடுத்து பாருங்க, சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிக்கிற இடம். ஓகேவா? ஒரு வரிசையா நிக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர், பின்னாடி இத்தனை பேர், அப்ப இடையில எத்தனை பேர், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது. ஓகேவா? சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் டெஸ்ட் 8. ஓகேவா? சோ ஸ்கெடியூல் டெஸ்ட் 8ல 28வது கேள்வியா அதே மாதிரி நம்ம சேம் மாடல். ஓகேவா? ஒரு வரிசையில் இத்தனை பேர் நிக்கிறாங்க, இவங்களுக்கு அடுத்து இவங்க, இவங்களுக்கு முன்னாடி இவங்க, இந்த மாதிரி கொடுத்து கேள்வி கேட்டிருப்போம். அதே மாதிரி ரீசனிங் பிவிக்யூ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதே மாதிரிதான். ஓகேவா? சோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? 100 கொஸ்டின்ல முதல் கொஸ்டினே அதே மாதிரிதான். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிக்கிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர் நிக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர் நிக்கிறாங்க, இடையில எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்து ஒரு பெருசா பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லா அதை பாருங்க. ஓகேவா? நான் இதுல ஆன்சர்லாம் சொல்லல. சோ அதுல வந்து ஆன்சர் கீ என்ன, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்க. நான் இதுல ஆன்சர் சொல்ல கிடையாது. ஓகேவா? சோ இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா 9 வண்ணங்கள் கொடுத்துட்டு அந்த வண்ணங்கள் எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இது வண்ணங்களா கொடுக்காம நம்பர்ஸ் லெட்டர்ஸா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் பிவைக்யூ. ஓகேவா? சோ ரீசனிங் பிவைக்யூல கிளாஸ் 64ல உங்களுக்கு வந்து பாருங்க 319வது கேள்வி லெட்டர்ஸா கொடுத்து இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது, அதுல உங்களுக்கு அது வந்து கலர்ஸா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸா கொடுத்து இவங்களுக்கு முன்னாடி இவங்க, இவங்களுக்கு அடுத்ததா இவங்க இல்ல, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கொஸ்டின் வந்து நடத்தினதா. இது பிவைக்யூ சம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டைப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் இதே டைப் நடத்தல நானு, இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். 2 அடுத்தடுத்து நம்ம இரட்டைப்படை எண் இருந்தது அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் 1. ஓகேவா? சோ இந்த இடத்துல a+2 இருக்கிறதால நீங்க ஆட் நம்பர் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், இங்க 1னா இங்க 3ன்னு வரும், இங்க 2 அப்படின்னா இங்க 4ன்னு வரும். அப்ப அடுத்தடுத்த 2 இடத்துல நீங்க எந்த இரட்டைப்படை நம்பர் போட்டாலுமே சரி, அடுத்தடுத்து என்ன இரட்டைப்படை நம்பர் வருமோ அதுதான் வரும். அதே மாதிரி அடுத்தடுத்து ஒற்றைப்படை எண் எதுமோ அதுதான் வரும். ஓகேவா? அப்ப நீங்க அதை வச்சு இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, சோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். டேஞ்சர் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கோடிங் அண்ட் டீ கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சேம் மாடல் கிடையாது. ஓகேவா? சோ அதாவது சேம் கொஸ்டின் கிடையாது, அதே மாடல்ல ஸ்கெடியூல் 7 டெஸ்ட்ல கொடுத்துருப்போம். சோ ஒரு லெட்டருக்கு இந்த நம்பர் அப்படின்னா அந்த லெட்டரை வச்சு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான அந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸுக்கு என்ன நம்பர். ஓகேவா? சோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு நம்பருக்கு ஏக்கு 1, பிக்கு 2, இசட்டுக்கு 26 இந்த மாதிரி நம்பர்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுவே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது கூட வேற ஏதாவது நம்பரை காமனா எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்ல. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். அதே ரீசனிங் பிவைக்யூல பாத்தீங்க அப்படின்னா 33வது கிளாஸ்ல 161வது கேள்வியும் உங்களுக்கு அதே மாதிரிதான். டேபிள் அப்படிங்கிறது 2 1 2 3 5 அப்படிங்கிறதுனா டைம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும். ஓகேவா?
அடுத்து பாருங்க, டைம் அண்ட் ஒர்க்ல அல்லது மற்றும் சம். ஓகேவா, ஒரு கொஸ்டின் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்திருப்பாங்க, இங்க கொடுத்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் கொடுத்திருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம டெஸ்ட்ல 2 பேர் கொடுத்திருப்போம். ஓகேவா, சோ ஸ்கெடியூல் டெஸ்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க 3 ஆண்கள் 5 பெண்கள், அப்ப 6 ஆண்கள் 5 பெண்கள் கொடுத்தா எவ்வளவு? சோ இது ஸ்கெடியூல் டெஸ்ட் 2. இதுவே மேக்ஸ் பிவிக்யூ சீரிஸ் 58வது கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 289வது கொஸ்டின் உங்களுக்கு அதே மாதிரிதான். ஓகேவா, அந்த இடத்துல ஆனா கொஸ்டின்ல 3 பேர் கொடுத்திருப்பாங்க, இந்த இடத்துல 2 பேர். நம்ம கிளாஸ்ல நடத்திருப்போம். ஓகேவா, 3 பேர் கொடுத்தா எப்படி போடலாம் அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல நடத்திருப்போம், டெஸ்ட்ல 2 பேர் கொடுத்திருப்போம். ஓகேவா, அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு இது கொடுத்துட்டு அந்த இதுக்கு சமமா இல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இதே மாதிரி மாடல்ல வேற சம் நம்ம போட்டிருப்போம். பிவைகே சீரிஸ் கிளாஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஏக்கு 1 பிக்கு பாருங்க, ஏக்கு இசட் ரெண்டுமே 1, பி ஒய் ரெண்டுமே 2 அப்படி இருந்ததுன்னா இங்க கொடுத்துருக்கிறதுல எது தவறானது அப்படின்னு சொல்லி கேள்விகள் இருக்கும். சோ இதுவும் நம்ம ஆல்ரெடி போட்டுதான் கொஸ்டின் நம்பர் 3. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இந்த அந்த சிம்பிளுக்கு இந்த லெட்டர் அப்படி, அதாவது இந்த சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த இது கரெக்டா வருதோ அதுதான் ஆன்சர். சோ இதே மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா ஒன்னு சிங்கிளா கொடுத்து கேட்டிருப்போம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஷன்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சோ லைவ் டெஸ்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா 125th கொஸ்டின் இதை கொடுத்துருப்போம். பிவைகே சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் 27ல 133வது கேள்வியா அதே மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம சிங்கிளா கொடுத்துருப்போம். ஓகேவா, அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஆனா அந்த இது பாத்தீங்கன்னா நார்மலா மெயின்ஸ்ல தான் அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா, சோ மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்து எப்படி நான் சொன்னனோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி மெயின்ஸ்ல இருக்கு. பட் இது இந்த டைம் பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லயே கேட்டிருக்காங்க. சோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிருப்போம், இந்த இடத்துல ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா டைமிங் இருக்கும் இல்லையா. சோ இதுக்கான ஆன்சர் கடைசியா கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொன்னையும் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சோ அப்ப டைம் தான் என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது. ஓகேவா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்க 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலம் வந்து கம்பியா உருவாக்குறாங்களா. கோலத்தை கம்பியா உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு விட்டம் கொடுத்துருப்பாங்க, அப்ப அது உருளை அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப கோலத்தோட கன அளவையும் உருளையோட கன அளவையும் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சோ சேம் மாடல்ல ஸ்கெடியூல் டெஸ்ட் 8ல நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, சோ 46th சம் பாருங்க, 18 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு செப்பு கோலம் 4 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கம்பியில் இழுக்கப்படுகிறது, கம்பியோட நீளத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா, சோ இந்த சம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம் தான். சோ பெரிய நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. சோ கொடுத்துட்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, அதாவது இது வந்து 3ஆல 11ஆல டிவைட் ஆகுமா டிவைட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. சோ மேக்ஸ் பிவைக்கு சீரிஸ்ல 48வது கிளாஸ்ல 239வது 3ஆல வகுப்படக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லி கேட்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், 3ஆல நான் வகுப்படணும் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் கூட்டணும், அது 3ன்னு வந்துச்சு, அந்த கடைசியா வரக்கூடிய அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பரும் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 11 அப்படின்னா 1 விட்டு 1 நீங்க வந்து கூட்டிக்கிட்டே வரணும். அப்படி கூட்டிட்டே வந்துட்டு 2க்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த 0வாவோ இல்லைன்னா 11ஓட மடங்காவோ இருந்ததுன்னா அது வந்து 11ஆல மீதி இன்றி வகுபடும். சோ அந்த டிவிசிபிலிட்டி ரூல், எண்களோட வகுபடும் தன்மை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா, சோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிளாஸ்ல சொல்லி தந்திருக்கோம். ஓகேவா, டெஸ்ட்லயும் வச்சிருக்கோம். ஸோ அதனால அதெல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் டாபிக் மாதிரி வரும். ஓகேவா, ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க பர்சன்டேஜாவும் எடுத்துக்கலாம், இல்ல வந்து இது பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கெடியூல் டெஸ்ட் 2ல இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஓகேவா, சோ அந்த இடத்துல 3 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும். சோ 8:7 10% 20% அதிகரிச்சதுன்னா உயரக்கூடிய அந்த புதிய சதவீதம் என்ன, அந்த விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். சோ இந்த இடத்துல 2 கொஸ்டின்ல 3 கேட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக். ஓகேவா, சோ இந்த வினாடிகள் எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் மீண்டும் ஒழிச்சதுன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேம் கொஸ்டினே இருக்கும். ஓகேவா, சோ மேக்ஸ் பாருங்க,
மேக்ஸ் பாத்தீங்கன்னா பிவைக்யூல 24வது கிளாஸ்ல 116 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கேள்விதான். ஸோ மாடல் கொஸ்டின் அதே கொஸ்டின், அதே மாதிரி லைவ் டெஸ்ட் 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கேள்விகள் வந்து நம்ம லைவ் டெஸ்ட்லயும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது வினாடியில கொடுத்துருப்பாங்க. அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு வினாடியில தான் கிடைக்கும். அப்ப 60ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? அது வந்து நிமிடங்களா மாறிடும். மீதி இருந்ததுன்னா அந்த மீதியை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்? வினாடியா எழுதிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 68வதுல 337 இது சேம் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த கொஸ்டினே தான் இது. ஓகேவா? என்ன கொஸ்டின்? பிவைக்யூ தான். அப்ப பிவைக்யூல கேட்ட கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ பிவைக்யூ ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒருத்தவங்களை விட இன்னொருத்தவங்க பெரியவங்க, அப்ப வந்து வயசுல சிறியவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா பிவைக்யூ கிளாஸ் 2ல பாத்தீங்க அப்படின்னா 14th சம் மாதிரி. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிவைக்யூ சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி மாடல்ல தான் இருக்கும். அடுத்து பாருங்க, இது பகடை சம். பகடை சம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நார்மலா பகடை கொடுத்து அதுல இருந்து நம்ம போடுவோம். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வேர்டிங்ஸா கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி அட்டன் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணும்போது எந்த மாதிரி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வேர்ட்ஸா கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ வேர்டிங்ஸா இருக்கும். ஸோ 1க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5. அப்ப கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் என்ன ஆயிரும்? 3க்கு ஆப்போசிட் 6 அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆப்போசிட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடா வராது. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா போட்டுக்கலாம். இந்த இடத்துல எப்படி வந்து ஆப்போசிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அட்ஜசன்ட் தான் இது இல்லையா? அப்ப ஆப்போசிட் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் 428வது கேள்வி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 7th புக்ல இருக்கும். ஸோ 10% இது ரொம்ப பேசிக்கான சம் தான். நான் வந்து பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம்னு சொன்னேன் இல்லையா? அது இந்த கொஸ்டின் நான் பார்த்த உடனே 1% குறைகிறது அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியாது, ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸ்ல கிளாஸ் 9ல 45வது கேள்வி சேம் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் டெஸ்ட் 4ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாடல் கொஸ்டின் 50%, 50%. அடுத்து ஸ்கெடியூல் டெஸ்ட் 2ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சேம் அதே மாதிரி பாட்டுருக்கும். ஓகேவா? ஸோ 7th மேக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.5 அப்படிங்கிறது உங்களுக்கு சேம் கொஸ்டின். ஓகேவா? அப்ப புக்ல இருந்து கேட்ட கேள்வி இது. ஓகேவா? அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இது ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். இந்த 4 கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகேவா? சோ இது வந்து நம்ம கிளாஸ்ல அதாவது வந்து இது வந்து நம்ம வந்து டெஸ்ட்ல கொடுத்துருக்க மாட்டோம். என்ன அப்படின்னா இங்க வந்து 15 கிலோ 17 கிலோ 18 கிலோன்னு தனித்தனி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ 1 கிலோக்கு நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா போயிடும். ஸோ இது வந்து சிம்பிளிபிகேஷன் சம், ரொம்ப சிம்பிளான சம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நாற்காலி மேஜையோடது. அப்ப கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு நீங்க இந்த மாதிரி சம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக்கானது தான். இந்த தனிவட்டி கூட்டு வட்டி தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா கூட்டு வட்டி ரொம்ப சிம்பிள் தான், தனிவட்டி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகேவா? ஸோ தனிவட்டியில நீங்க வந்து அந்த தொகையை ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த வருஷத்துல 2 தொகையும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு, நீங்க பாருங்க. ஸோ கூட்டு வட்டி ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து கிளாஸ்ல நம்ம போட்டது தான். ஓகேவா? இத்தனை வருஷத்துக்கு இதுவா இருக்கு, அப்ப 3 வருஷத்துக்கு இதுவா ஆகுது, 6 வருஷத்துக்கு இதுவா ஆகுது அப்படின்னா ரொம்ப 2 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்ப இந்த 4 கொஸ்டின் கொஞ்சம் வந்து வித்தியாசமானது. அதுல இது 2 நீங்க அட்டன் பண்ணிடலாம். அந்த 2 மட்டும் தான் கொஞ்சம் இது. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 23 மார்க் அப்படிங்கிறது சாதாரணமா எடுத்திருக்கலாம். ஸோ எவ்வளவு மார்க் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மேக்ஸ் வந்து நம்மளோட கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, நம்மளோட டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் குரூப் 4க்கு படிக்கிறதுக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ குரூப் 4க்கு படிக்கிறவங்க மேக்ஸுக்கு ஒரு 4 மாசம் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப இருந்தே படிங்க. அக்டோபர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 டாபிக் சொல்லியிருக்கேன். இந்த 15 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து தெளிவா படிச்சு தெளிவா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்கூல் புக் சம் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி
மாதிரி இது பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்ஸ் முக்கியம் தான், இருந்தாலுமே பிவைக்கும் அந்த மாடல் தான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு டாபிக்குமே மாடல் ரொம்ப முக்கியமானது. ஸோ மாடல் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கா இருந்தாலும் சரி, பிவைக்குவா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா அவங்க ஏதாவது மேக் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி, என்ன மாதிரி கேட்டாலுமே நீங்க வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ மாடல் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அந்த 15 டாபிக்ல எவ்வளவு மாடல்ஸ் இருக்கோ அது எல்லா மாடல்ஸையும் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி பாருங்க. ஓகேவா? சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு பேட்ச் பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகேவா? சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஃபுல் பேட்சா தான் வரும். ஓகேவா? சோ பொது தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் பேட்சா தான் வரும். அந்த பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்னா அக்டோபர் 2 விஜயதசமி அன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல்ல என்ன அதை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அது எல்லாமே தெளிவா பாருங்க. அது எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டாலுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ், மேத்ஸ் மட்டும் வேணாம் மேம், கூடவே ஜிஎஸும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த டைம் ஜிஎஸ் ஓட தான் வரும். சோ மொத்தமா ஃபுல் பேட்சா தான் உங்களுக்கு வரும். சோ எல்லாருமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மேத்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.